Ein Fest im Norden, a festival in the north. Lesen Sie die Texte und ordnen Sie die Fotos zu. So you have to read the text and order the photos. Kieler Woche. So இது ஒரு festival actually. So jedes Jahr im Juni findet in Norddeutschland die Kieler Woche statt. So in every year வந்து ஜூன்ல you can find it will start. North Germanyல வந்து கீலர் ஓக்கர்னு ஆரம்பிப்பாங்க. Sie ist weltweit bekannt. So it is worldwide familiar. Und circa 3 Millionen Besucher kommen zu diesem Ereignis nach Kiel. So approximately 3 million visitors வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக கீல் அந்த இடத்துக்கு வருவாங்க. கீல்ன்றது இட்ஸ் நேம் ஆஃப் த பிளேஸ். ஓகே படிங்க. Leipzig. ம் ம் ஆ ஆ ஆ ஸோ என்ன சொல்றாங்க? மீனிங்ஸ் படிச்சுட்டு வந்தீங்களா இல்லையா? ம் ம் ஓகே. 4,000 sailors from 70 nations will take part in this biggest event. Correcta? So Welsh's photo past these text. Welsh's photo ma. ஆஹா. கமலேஷ் என்ன சொன்னீங்க? ம்ஹும். So it is the biggest sailing event. அப்பனா sail பத்தி தானே? Bay. Yes. ஓகே அடுத்தது. Our better part of the freedom wages feel as it is examined. ம் ம் ஓகே குட். Welsh's built. ம் நெக்ஸ்ட் கமலேஷ் படிங்க. ம் Erwachsene. ம் 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 ஓகே. என்ன சொல்றாங்க? ம் children and adults. ம் specialities are there if one is hungry or thirsty. ஸோ அங்கே வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும், சாப்பிடலாம் அப்படின்றாங்க. ஓகே வெல்ஷஸ் பில். ம் ஏ ஓகே நெக்ஸ்ட் படிங்க சுஜிதா படிங்க.
சுஜிதா கேக்குதாம்மா? படிங்கம்மா. அவுக் மியூசிக் ஃபேன்ஸ் அது இந்த லைன். கேக்குதுமா? ஆ ஓகே ஓகே. கேக்கல. ம் 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 யா ஓகே. ம் நெக்ஸ்ட். ம் ம் so everyone will be looking forward for the next year because it was so beautiful. Hmm. Yeah. Okay. So Horenzi the sketchcraft was had in person of the killer worker good gefallen was nicht so good. So இவங்க கீழர் ஓக்கல வந்து எது நல்லா இருந்துச்சு எது நல்லா இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. அதை நோட் பண்ண சொல்றாங்க. Hmm. Was had in person of the killer worker good gefallen. ஒரே நிமிஷம். ஹலோ. சரி. சொல்லுங்க என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்குன்னு சொன்னாங்க. ஓகே மியூசிக் கான்சர்ட் அப்புறம் ஸோ ஒன்றுன்னா கேட்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஃபீல்ஸ் டு ஃபீல் லாய்ட்டர். ஸோ நிறைய பீப்புள் இருந்தாங்க. ஸோ அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் வெரி டைட் அண்ட் க்ரௌடியாக இருந்துச்சு அப்படின்னு க்ரௌடடாக இருந்துச்சு. யங் ஒன் ஃபால். ஸோ தட்ஸ் அட் நியர் நிக் கெஃபாலன். இவருக்கு என்னன்னா நிறைய பீப்புள் எல்லாம் வந்திருக்காங்க அது எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. So it was proper international. So I heard international languages, different languages.
ஃபுட்டு கூட என்னது இன்டர்நேஷ்னலா இருந்துச்சு. I tried many different things. Sometimes it was quite expensive. ஆனா இவர் என்ன சொன்னார், I also found cheaper things also are there. ஸோ மியூசிக் வந்து கான்செப்ட் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ வென்ட் டு 4 concerts. ஸோ அவர் வந்து நாட் அ கான்சர்ட் பர்சன். ஸோ அவர் வந்து செயிலிங் போட்டு இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தார். கடைசியா என்னது என்னது ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃபயர் ஒர்க் வந்து அட் த எண்டிங் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓகே. மிஸ்டன் சிடி கீலர் ஓகே பெசூக்கன். உங்களை தான் கேட்குறேன். மிஸ்டன் சிடி கீலர் ஓகே பெசூக்கன். இல்லையா? இந்த இதை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். வரும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது தான் என்னது. ஸோ ஓகே. வைல்லெஸ் தேர் இன்டரசன்ட் இஸ்ட் வைல் யூஸ் பண்ணீங்கனாலே வேர்ப் வந்து கடைசியில் போயிடணும். ஓகேங்களா? கமலேஷ் möchtest du die Kieler Woche besuchen? விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யா வரும். வாஸ் findest du interessant. ஸோ எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க இதில்? Okay. So ich finde es egal regatta, sail racing. So very interessant. Is interessantest. So ich kann alte Schiffe und then old ships எல்லாம் பார்க்கலாம். Ich kann sehr alte Schiffe bewundern அப்படின்னு சொல்லலாம். Ich kann internationale Spezialität genießen, taste பண்ணலாம். ஓகே. ஸோ research ஏஜென்சி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டர் அண்ட் ஃபெஸ்ட் இன் டாக். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஜெர்மனியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு யூ கேன் டேக் ஒரு ஈவெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் எழுதலாம் இந்த ஃப்ரேசஸை வச்சு. ஊபர் ein Ereignis ஈவெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஈவெண்ட் டு ஸ்பீக் அபவுட். ஏதாவது ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அது ஈஸ்ட் பெக்கான் ஃபார் எதுக்கு அது ஃபேமஸ்ஸு. ஸோ எப்போ நடக்குது அது வந்து எஸ் ஃபிண்டட் இம்மரியும் யூனியா இல்லை ஹர்ப்ஸ்டா சீசன் சொல்கிறீங்களா மந்த்து சொல்கிறீங்களா. கடைசியில் ஸ்டட் ஃபிண்டட்ன்றது வந்து டேக் பிளேஸ் மீனிங் வந்து டேக் பிளேஸ். அப்படின்னா ஸ்டார்ட்டை வந்து செப்பரேட் பண்ணும். ஸோ ஃபிண்டட் செகண்ட் பிளேஸில் போட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்டார்ட் வந்து கடைசியில் போடணும். மென்ஷன் பெசூக்கன் டி ஃபெரால்ஸ்டால்ட்டுங்கன் எத்தனை பீப்புள் வந்து விசிட் பண்ணுவாங்க இந்த ஈவெண்ட்டு. ஸோ அங்கே வந்து ஒருத்தர் என்ன பண்ணலாம். ஜேஹன் மார்க்கனெசன் ஹோரன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். எஸ்கேப் டாட் டிம்மர். ஸோ எப்போவுமே என்ன கிடைக்குது அங்கே. ஸோ எப்படி எண்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஃபயர் ஒர்க்கில் எண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி எண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் இருக்குமா ஏன் இருக்கும்ன்றாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து இல்லை அந்த ஈவெண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இல்லை டிக்கெட் இருக்கா அப்படின்னு பேசுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட். சரிங்களா? ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த வேர்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்க.
ஸோ இங்கே இருக்கிற ஈவெண்ட் உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஈவெண்ட்டை நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பற்றி எழுதலாம். நெக்ஸ்ட் ஹியர் ஃபியூல். ஆமாம், இங்கே என்னது, இது வந்து டெக்ஸ்ட் படிக்கணும். டெக்ஸ்ட் படிச்சுட்டு O is the person was marked Z dot was gefelt here இல்லை நிக்ட். ஸோ இந்த பர்சன் எங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்றாங்க. யார் படிக்கிறீங்க? ம் ம் சொல்லுமா, என்னாச்சு? படிங்க கமலேஷ், கண்டினியூ. ம் ஓகே. ஆஷா மீனிங் படிச்சீங்களா? ஓகே. சுஜிதா நீங்க படிச்சீங்களா? சுஜிதா அவங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கம்மா ஆஷா. ம்
ஓகே. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. ஓ இஸ் தி பர்சன், பர்சன் இஸ் ஜிமின், எங்க இருக்கிறாங்க? அர்ஜென்டினியன். வாஸ் மார்க்ஸ் இ டாட். கேக்குதுமா, உங்களுக்கு கேக்குதா? ஓகே 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 ஓகே. ஸோ உங்களுக்கு நெட் இஷ்யூ வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனாலும் இப்பதான் போகுது. வந்துதா? நான் எப்பயும் அனுப்பினேன், இப்பதான் வருது உங்களுக்கு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ வாஸ் மார்க் ஜி டாட், இவங்க என்ன பண்ணுறாங்க? ஜி she arbeitet in einer Sprachschule und unterrichtet Deutsch. ஸோ வாஸ் gefällt ihr, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இங்க? என்ன பிடிக்கலன்னு பார்க்கலாம். வாஸ் gefällt ihr nicht, ஸோ என்ன பிடிக்கலன்னா die Freunde ist nehmen ist pünktlich, யாருமே பங்க்சுவலாக வரமாட்டேன்றாங்க, ஸோ லேட்டாக தான் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. வாஸ் gefällt ihr, ஸோ ம் 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 ஸோ அவங்க மெயினாக என்ன பிடிச்சிருக்கு? டான்ஸ் பிடிச்சிருக்கு இல்லைங்களா? டாங்கோ. ஸோ எல்லாருமே டாங்கோ தான் ஆடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, பட் நார்மல் டான்ஸ் தான் ஆடுவாங்க எல்லாருமே. ஸோ அது பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். சுஜிதா, இது படிக்கிறீங்களா? ம் 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 ஏது வென் டர் புசும் 9 was 12. ஆ 9 உவர். உவர்ன்றது நடுவில் சொல்லிடணும். 9 was 12 ab 12. ஆ ம் ம்
ம் ம் ம் ம் ம் ஸோ we haven't so நம்மளுக்கெல்லாம் எப்படி when we are um, gaster when we are family or a flying ladder then mostly we are it was unbeaten ஸோ நம்ம தான் ஏதோ ஆஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா அவங்கள கூப்பிட்டோன்னா பட் அங்கே ஜெர்மனில் வந்து யார் பார்ட்டி வச்சாலும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று எதாவது கொண்டு போயிட்டு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க ஸோ தட் மேக்ஸ் பார்ட்டி சீப்பர் ஃபார் them because as a student they won't be having much money இல்லைங்களா ஓகே ஆனால் டிராஃபிக் பஸ் இந்த டைம் கிளம்புதுன்னா அந்த டைம் தான் பங்க்சுவலாக கிளம்பணும் கரெக்டாக அண்ட் மச் அதர் திங்ஸ் ஆர் ஈஸியர் சிம்பிளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் எதை பற்றி சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜீல 1லேருந்து 4 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க மைன் ஸ்ட்ராக்கோஸ் இன் அர்ஜென்டீனியன் ஸோ அர்ஜென்டீனியா கண்டென்ட் நீங்கள் வந்து எழுதணும் என்ன இருக்குது 1 to 4 வரைக்கும் ஸோ 5லேருந்து 10 வரைக்கும் எதை பற்றி இருக்குது பங்க்சுவாலிட்டி ஸோ பங்க்சுவாலிட்டி பற்றி இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறமா 10லேருந்து 13 வரைக்குமே எதை பற்றி இருக்கு ஆக்சுவலி ஸ்ட்ராக்கன் und வேறுங்கன்னா அவங்களோட கரன்சி ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ 14 15 16 வந்து டான்ஸ் டாங்கோ மியூசிக் und டான்ஸ் அண்ட் மியூசிக் அதை பற்றி இருக்கு ஸோ இவர் எதை பற்றி எழுதியிருக்காரு ஸோ 17லேருந்து 20 வரைக்கும் என்ன சொல்லலாம் என்ன டைட்டில் கொடுக்கலாம் எதை பற்றி கொடுக்கலாமா அன்ஃபாங் இன் டாய்ச்லாண்ட் அப்படின்னு கொடுக்கலாமா பிகினிங் இன் ஜெர்மனி பிகினிங்கில் தானே இருக்கா ஸோ பிகினிங் பற்றி தானே சொல்லியிருக்காங்க அதை பற்றி சொல்லலாம் 20லேருந்து 23 வரைக்குமே எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா freundlich und hilfsbereit friendly and helpful அப்புறம் 13லேருந்து 14 வரைக்கும் 24லேருந்து 25 வரைக்கும் ஸோ 23 24 வந்து எதை பற்றி ஃபர்கேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபர்கேர் அதை பற்றி இருக்கு அப்புறம் எதை பற்றி இருக்கு 25லேருந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க Freunde neue Freunde நியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பார்ட்டிஸ் ஸோ இந்த டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே எதை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து எது கொடுக்கணும் பேராகிராஃப்க்கு ஒரு டைட்டில் தீம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இன்னும் வேற டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்துட்டு அந்த பிளேஸ் உங்களுக்கு எப்படி செட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு ஓகேவா இதுல இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இல்ல ஓகே சார் நான் ஒரு ½ an hour வந்து கமலேஷ்க்கு கொஞ்சம் எடுத்துடுறேன் நான் நீங்கள் வந்து போகலான்னாலும் கிளம்பலாம்
பழசு தான் எடுக்க போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நாளைக்கு கூட பார்க்கலாம். ஸோ கமலேஷ் இதுதானே பார்க்கணும் 32. ஓகே. ஸோ இது வந்து உங்களோட ஒப்பீனியன், வாட் டு யூ திங்க் அப்படின்னு. ஸோ go and see the sketch plot, was in the person and what is this problem. ஸோ இவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ was in the person, இவங்க எங்க இருக்கிறாங்க? The person is in the restaurant. ரெஸ்டாரண்ட்ல தானே இருந்தாங்க. So what is this problem? என்ன ப்ராப்ளம்? So der Mann möchte das Essen fotografieren und sein Foto posten. ஸோ அந்த பர்சன் என்ன, அவங்க ஃபுட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு, போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. Aber die Frau இல்லைன்னா seine Freundin findet das nicht gut. அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து finds that is not so good அப்படின்னு. ஸோ immer und überall. ஸோ ஆல்வேஸ் ஆன்லைன் இதை பற்றின அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. Carla Riemer என்ன சொல்றாங்க? Also ich finde mein Handy sehr praktisch, aber ich finde es zum Beispiel echt blöd, dass manche Leute ihren Aktivität mitteilen, was all das, es interessiert mich nicht, dass eine Freundin ein Käsebrot in den Bergen isst oder Dog, es interessiert mich natürlich schon, aber ich möchte, dass sie mich anruft und mir alles erzählt. Alles, es nervt, dass die Leute Fotos immer an alle schicken. Sie wollen doch nur zeigen, dass sie super aktiv sind. So என்ன சொல்றாங்கன்னா, handy வந்து it is very convenient, but at the same time it is என்ன சொல்றது, கொஞ்சம் stupid கூட தோணுது. So many people want to share each and every activity. So what is all about? So it doesn't interested me if if my friend goes to the mountain and eats cheese, but I'm interested if she calls me and explains about the vacation. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா ஐ பி வெரி ஹாப்பி. ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது, தட் இஸ் அது வந்து ஷோ பண்ணுற மாதிரி, ஐ எம் ஆல்வேஸ் ஆக்டிவாக இருக்கேன்றது ஷோ பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் படிங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு கமலேஷ். வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. கேட்க மாட்டேங்குது சரியா. இப்பயும் கொஞ்சம்
ம். ஸோ இது படிக்கும்போது உங்களுக்கு புரியுதா கமலேஷ்? ஓகே, ஓகே. So I find it very good that one should have always contacts with the friends. Yesterday, for example, I went for a concert that was super. So my friends liked it. So I sent the photos immediately of the concert, and I got many likes. So I like that I liked it that I can send everything with to my friends. So Nalika Horvath, ich finde es toll, dass man Freunde und Bekannte so schnell und einfach informieren kann, aber ich finde, das Handy nicht immer an sein muss und man zum Beispiel nicht jede Party posten muss. Das ist doch peinlich. Eine Kollegin von mir hat zum Beispiel im Büro angerufen und gesagt, dass er krank ist. Am Abend hat er dann ein Foto gepostet. Er mit Freunden auf einer Party. Er hat vergessen, dass seine Kollegen und seine Chefin das Foto sehen können. Erst sucht er einen neuen Job. Dumm, oder? So இங்க என்ன சொல்றாங்கன்னா, so I find it great that the people and known people can be informed quickly and simply. But not that's not everyone should be always online. So for example, you should not post each and every party எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. That is often embarrassed. So a colleague, one of my colleague, for example, in the office, he called and told that he is sick, but in the evening he posted a photo. So he was with friends in a party. He forgot that his colleagues and his boss will be uh, can see the photos. So now he is looking for another new job. Okay, next Ferdinand. Hmm. Also, so I see everything criticism. So I find it okay. So one posting of photos, videos, okay, but shown so that it's also nice that a grandma sees the photo of their grandsons every day, so that is also grandparents every day, that is also nice. But I find it not good. Many people are posting the photos of their children. The children cannot say that they don't post it. I think the people should be very careful. I too don't like if someone posts my photo while sleeping. ஸோ இங்கே வந்து என்ன ஃபோட்டையில் நாக்டையில் அது வந்து இங்கே போடணும். அவங்க சொன்ன டெக்ஸ்ட்டில் வந்து ஃபோட்டையில் என்ன சேர் ப்ராக்டிஸ் வெரி கன்வீனியன்ட். நாக்டையில் ஏது ஆக்டிவிட்டேட் மிட் சைலன்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி ஷேர் பண்ணுறது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா, லேசன்சி லாங்கர் டெக்ஸ்ட்டை மேர்மல்ஸ் லாங் டெக்ஸ்ட் எல்லாம் மெனி டைம்ஸ் யூ ஹேவ் டு ரீட் இட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக படிக்கிறது, அதுக்கப்புறமா என்ன டாப்பிக்கு எதை பற்றி போகுதுன்னு பார்க்குறது, அதுக்கப்புறமா ஸ்லோவாக படிக்கிறது. ஸோ செகண்ட் டைம் படிக்கும்போது பே அட்டென்ஷன் டு த ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நேபன் சாட்ஸ் மிட் வென் தஸ் சாட்ஸ்.
Ich finde es sehr gut, dass man immer Kontakt mit Freunden hat. ஸோ இங்கே தட் இங்கிலீஷில் தட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் தஸ் இங்கே. ஸோ தஸ், ஸோ ஐ ஃபைண்ட் இட் வெரி குட் தட் ஒன் ஷுட் ஹாவ் ஆல்வேஸ் கான்டாக்ட் வித் த ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து வேர்பு கடைசியில் வந்துடும், ஹார்ட். Meinen Freunden hat gefallen. So my friends liked das. கமாக்கு அப்புறமா தஸ் வந்துடும். Ich gleich Fotos von Concert gepostet. எதுப்பா? டபுள் எஸ், டபுள் எஸ் தான். என்னது? தஸ்னா தட்டு தானே. தஸ்னா தட்டு. வேற ஏதாவது தஸ் இருக்கா? So ich mag es, dass ich alles mit meinen Freunden teilen kann. So normal verbும் வருது, another verb கூட வருது. இது வந்து நார்மல் verb, டைலன் வந்து நார்மல் verb, ஷேரிங். அதுக்கப்புறமா என்ன வருது? கன், மாடல் verb. மாடல் verb கடைசியில் வந்துடும். Ich möchte, dass Sie mich anrufen. ஸோ சப்ஜெக்ட் செகண்ட் தஸ்ஸுக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வந்துடும். மற்ற எல்லா வேர்ட்ஸும் இங்கே வந்துட்டு நார்மல் வேர்பு அங்கே வரும். அதுக்கும் கடைசியில் வேற ஏதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஹாபன், ஜைன் வேர்ப் இருந்துச்சுனாலும் வரும், இல்லை மாடல் வேர்ப்ஸ் இருந்தாலும் கடைசியில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்ஸ் நீங்கள் மார்க் பண்ணணும். ஆக்சுவலி இதுக்கும் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி Ich Carla Rima sagt, the sand is practice sind. இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற sind வந்து கடைசியில வந்துடும். சரிங்களா? அதனால நீங்க சென்டென்ஸ் மற்றது ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு எழுதி அனுப்புறீங்களா? தஸ் வச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுவும் அதே மாதிரி தான். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? Ich glaube, ich denke, ich finde, இல்லை ich meine. Ich glaube னா I think, denke னாலும் think, ich finde னா I find, ich meine னா my opinion. நிக்ட். ஸோ இங்கே உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ உங்களுக்கு பிடிச்சதா, பிடிக்கலையா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது. Ich bin froh, happy, glücklich, that it is bad, இல்லை it is good, it is bad, that ich mag es or ich mag es nicht, I don't like it அப்படின்னு. ஸோ ich finde, das Posten praktisch ist. Man kann Freunde und Bekannte so schnell und einfach informieren. So man kann Freunde und Bekannte so schnell informieren kann. அது அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம், சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். அப்புறம் man kann immer Kontakt mit, man kann immer Kontakt mit Freunden haben. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொனன்சியேஷன். இங்கே வந்து பி ப்ரொனன்சியேஷனா டபிள்யூ ப்ரொனன்சியேஷன் எது கேட்குறீங்கன்றதை மார்க் பண்ணும்.
அடுத்தது வந்து யூ ஹேவ் டு ரிப்பீட் அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்றது ரிப்பீட் பண்ணணும். One willst du das Buch bezahlen? Wahrscheinlich will wieder ein E-Book. Warum willst du den Wortbeitrag nicht lesen? Wer braucht wie aus sein Handy? Rede. Warum hat Ben die Nachricht beantwortet? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் இந்த மாதிரி லேசன்ஸ் இல் அவுட்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் நாக்கு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்றது யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ இதோட